إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சென்ற வாரம் புனித மஸ்ஜிது நபவியிலே ஹிஜ்ரி 1447 7வது மாதம் 13வது நாளன்று இமாம் அஷேக் சலாஹுல் புதைர் என்று சொல்லக்கூடிய இமாம் அவர்கள் உரை நிகழ்த்தியிருந்தார்கள். இந்த உரையினுடைய தலைப்பாக லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர மறைவான அறிவு யாருக்குமே கிடையாது என்ற தலைப்பினூடாக ஒரு சில முக்கியமான செய்திகளை எங்களுக்கு அழகான முறையிலே தெளிவுபடுத்தினார்கள். அவர்களுடைய உரையிலே கருப்பொருளாக ஒரு சில செய்திகளை எங்களுக்கு சொல்லுகின்றார்கள். அந்த உரையிலே இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், அல்லாஹ் மாத்திரம்தான் மறைவானவற்றை அறிந்தவன் என்கின்ற அந்த செய்தியை உறுதியாக ஈமான் கொள்ளுவது அவசியம் என்பதையும், இன்னும் மறைவானவற்றுடைய வகைகள், யாரெல்லாம் தனக்கு மறைவான அறிவு இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்களோ அதுவெல்லாம் வழிகேடுகள் என்றும், அதிலிருந்து நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்ற செய்திகளையும், கடைசியாக நாங்கள் ஒரு சில வார்த்தை பிரயோகங்களூடாக அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கின்ற அளவுக்கு மாறிவிடுகின்றோம், அவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை தவிர்த்து அதற்கான உபதேசங்களையும் கூறி இமாம் அவர்கள் இந்த குத்துபாவை நிறைவு செய்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் அவர்கள் அழகான முறையிலே தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்து, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான மோமின்களே, முஸ்லிம்களே, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா இவர்களுடைய கோட்பாடு அடிப்படை அம்சங்களில் உள்ள ஒரு விடயம்தான், அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம்தான் அந்த மறைவான அறிவு உள்ளது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதனை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்றும், யாரெல்லாம் தனக்கு மறைவான அறிவு இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்களோ அதுவெல்லாம் பொய் என்ற அந்த கோட்பாடு அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்துடைய மிக முக்கியமான ஒரு கோட்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியினை தெளிவுபடுத்துகின்றார்கள். இந்த செய்தியினை தெளிவுபடுத்தும் முகமாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஏராளமான செய்திகளை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அதிலே ஒரு சில செய்திகளை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சூரத்து சபா உடைய 3வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஆலிமுல் கைப், மறைவான விடயம் பற்றிய அறிவு அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இருக்கின்றது. லா யஅஸுபு அன்ஹு மிஸ்காலு தர்ரத்தின் ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்ல், இந்த பூமியிலே இருக்கின்ற, இந்த வானத்திலே இருக்கின்ற அணுவளவு கூட அல்லாஹ்வை தவிர்த்து அது மறையாது, அல்லாஹ்விடம் அது தப்ப முடியாது, மறையாது என்று சொல்லிவிட்டு, வலா அஸ்கரு மின் ஸாலிக வலா அக்பரு இல்லா ஃபி கிதாபின் முபீன், ஆக சிறிய விடயமாக இருந்தாலும் சரி, ஆக பெரிய விடயமாக இருந்தாலும் சரி, அது பாதுகாக்கப்பட்ட அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்கின்ற அந்த புத்தகத்திலே ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியினை அல்லாஹ் தஆலா இந்த சூரத்து சபாவுடைய 3வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இன்னும் ஒரு அல் குர்ஆனிய வசனத்தினூடாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், குல், நபியே நீங்கள் மக்களிடத்திலே சொல்லுங்கள், லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ல் அல் கைப, இந்த பூமியிலே இருக்கின்ற, இந்த வானத்திலே இருக்கின்ற எவரும் மறைவானவற்றை அறிய முடியாது, இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர அல்லாஹ் மாத்திரம்தான் அறிவான் என்ற செய்தியினை அல்லாஹ் தஆலா சூரத்து நம்லுடைய 65வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னும் ஒரு அல் குர்ஆனிய வசனத்திலே சூரத்துல் அன்ஆம் 59வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வ இன்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லா ஹுவ, அல்லாஹ்விடத்தில் தான் மறைவான அறிவு பற்றிய அதற்கான திறவுகோல் இருக்கின்றது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதனை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற செய்தியினை அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆனிய வசனத்திலே எங்களுக்கு அழகான முறையிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த அல் குர்ஆனிய வசனங்கள் அனைத்துமே அல்லாஹ் மாத்திரம்தான் மறைவான விடயத்தை அறிவான்,
வேறு யாருக்கும் அந்த அதிகாரமோ தகுதியோ கிடையாது என்ற செய்தியினை எங்களுக்கு அழகான முறையிலே சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மறைவான அறிவு மிக முக்கியமான 2 பிரிவுகளாக இருக்கின்றது. 2 வகைகளாக நாங்கள் நோக்க முடியும். முதலாவதாக அல்லாஹ் தாலா அல் குர்ஆன் அழகான முறையிலே இந்த பிரிவுகளை எங்களுக்கு தனித்தனியாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் தாலா மாத்திரம்தான் இந்த மறைவானவற்றை அறிந்து வைத்திருக்கின்றான். அல்லாஹுவை தவிர உள்ள எந்த படைப்பினங்களாக இருந்தாலும் இந்த மறைவான அறிவு பற்றி எந்தவித அணுவளவு கூட அறிய மாட்டாது என்ற செய்தியினை இது முதலாவது பிரிவாக இருக்கின்றது. அது மலக்குமார்களாக இருக்கலாம், அல்லது நபிமார்களாக இருக்கலாம், அல்லது அனுப்பப்பட்ட ரசூல்மார்களாக இருக்கலாம். யாருக்குமே அந்த அறிவு கிடையாது. அல்லாஹ் மாத்திரம்தான் அறிவை, அந்த மறைமுகமானவற்றை அவன் மாத்திரம்தான் அறிந்திருக்கின்றான் என்ற செய்தியினை முதலாவது பகுதியாக பார்க்க முடியும். உதாரணமாக மறுமை நாள் பற்றிய அறிவு. இந்த மறுமை நாள் பற்றிய அறிவினை, இது எப்போது வரும், எப்போது ஆரம்பிக்கும், எப்படி நடக்கும் என்ற செய்திகளை எல்லாம் அல்லாஹ் மாத்திரம்தான் அறிந்து வைத்திருக்கின்றான். 47வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இலைஹி யுரத்து இல்முஸ்ஸாஅ, மறுமை நாள் பற்றிய அறிவு அல்லாஹ்விடம் மாத்திரமே இருக்கின்றது. அழகான முறையிலே நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது பிரிவு, இந்த மறைமுகமான அறிவு பற்றிய வகை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே அதையும் அழகான முறையிலே தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மறைவான அறிவு பற்றிய தெளிவினை நாடிய நேரத்திலே கொடுக்கின்றான். மலக்குமார்களாக இருக்கலாம், ரசூல்மார்களாக இருக்கலாம். இவர்களுக்கு மறைவான அறிவில் ஒரு சில செய்திகளை அல்லாஹ் தஆலா முன்னறிவிப்பாக சொல்லுகின்றான். இதிலே அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மலக்குமார்கள் விதிவிலக்கு கிடையாது. அல்லது அனுப்பப்பட்ட ரசூல்மார்களோ இதனை அறிய மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா எதனை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தானோ அதனை தவிர வேறு எதையும் அவர்களால் அறிய முடியாது. இது இந்த நிகழ்வு, இந்த ஒரு அமைப்பு எதற்காக இருக்கிறால், ஒன்று அவர்களுடைய நுபுவத்தை, நபித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா அற்புதமாக சில நபிமார்களுக்கு வழங்குகின்றான். அதுபோல அனுப்பப்பட்ட ரசூல்மார்களுடைய அந்த தூதுத்துவ பணி உண்மையானது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா இப்படியான சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த செய்தியினை சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹ் தஆலா அழகான முறையிலே தெளிவுபடுத்துகின்றான். 179வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வமா கான அல்லாஹு லியுத்லிஅக்கும் அலல் கைபி வலக்கின்னல்லாஹ யஜ்தபி மின் ருசுலிஹி மய்யஷா. அல்லாஹ் தஆலா உங்களிலே யாருக்கும் மறைவான அறிவு பற்றி அறிவிக்கக்கூடியவனாக இல்லை. வலக்கின்னல்லாஹ, இருந்தாலும் அல்லாஹ் தஆலா யாருக்கு மறைவான அறிவு பற்றி தெளிவுபடுத்துகின்றான் என்றால் அது எஜ்தபி மின் ருசுலிஹி மய்யஷா. அல்லாஹ் தான் நாடுகின்ற ரசூல்மார்களிலே யாரை தெரிவு செய்கின்றானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அதனை சொல்லி காட்டுகின்றான் என்ற செய்தியினை அல் குர்ஆன் எங்களுக்கு அழகான முறையிலே சொல்லுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, யாரெல்லாம் தங்களுடைய தோழர்களில் அல்லது நபிமார்களில் நல்லவர்களில் இவர்களுக்கு மறைவான அறிவு இருக்கின்றது என்று நம்புகின்றார்களோ, ஈமான் கொண்டுள்ளவர்களோ, அவர்கள் மிகப்பெரிய பொய்யர், அல்லாஹ் மீது இட்டுக்கட்டக்கூடிய மிகப்பெரிய பொய்யர்கள் என்று எங்களுக்கு ஹதீஸ்களிலே நாங்கள் தெளிவான முறையிலே விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கின்ற ஒரு செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் சம்பந்தமாக சொல்லுகின்றார்கள், யார் ஒருவர் அல்லாஹுடைய தூதருக்கு மறைவான அறிவு இருக்கின்றது என்று சொல்லுகின்றாரோ ஃபக்கத் கதிப, அவர் பொய்ப்பித்து விட்டார். அவ்வாறு கிடையாது. லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்கள் யாருமே மறைவான அறிவை அறிந்து கொள்ள மாட்டார்கள், தெரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற செய்தியினை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற செய்திகளை பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு எமது நாடுகளில், எமது ஊர்களில் எத்தனையோ மாயக்காரர்கள் உருவாகிவிட்டார்கள், எத்தனையோ ஏமாற்றுபவர்கள் உருவாகிவிட்டார்கள், எத்தனையோ சூனியக்காரர்கள் உருவாக்கி விட்டார்கள். அவர்கள் தங்களுக்கென சீடர்களை உருவாக்கி கொண்டு, தங்களுக்கென தங்களை வழிபடக்கூடியவர்களை கொஞ்சமாக சேர்த்து கொண்டு இன்னைக்கு மனிதர்களுடைய அந்த ஈமானிலே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். மனிதர்களுடைய ஈமானை, மார்க்கத்தை, அவர்களுடைய சிந்தனைகளை பாதுகாக்க முடியாத அளவிற்கு அவர்கள் அதிகரித்துள்ளதை நாங்கள் எங்களுடைய நாளாந்த வாழ்விலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்படியானவர்களிடமிருந்து நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும்.
அவர்களிடமிருந்து நாங்கள் அதிகமாகவே தூரமாக ஆகிக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் தாங்களாகவே சொல்லிக்கார் எங்களுக்கு மறைவான அறிவு கிடையாது, அதனை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற செய்தியினை எங்களுக்கு அழகான முறையிலே சொன்ன செய்திகளை எல்லாம் நாங்கள் வரலாறுகளிலே அல் குர்ஆன் சுன்னாவிலே பேசுகின்ற ஒரு உரையாடலை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகின்றது. சூரா அன்ஆமிலே 50வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், குல் நபியே நீங்கள் மக்களிடத்திலே சொல்லுங்கள், லா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், நான் உங்களுக்கு சொல்லவில்லை அல்லாஹுடம் இருக்கின்ற பொக்கிஷங்கள் என்னிடம்தான் இருக்கின்றது என்று நான் உங்களிடத்திலே சொல்லவில்லை. வலா அலமுல் கைப, நான் மறைவானவற்றை நான் அறிந்திருக்கவும் இல்லை. வலா அகூலு லக்கும் இன்னி மலக்குன், நான் ஒரு மலக்கு என்றும் சொல்லவில்லை. இன் அத்தபியூ இல்லா மா யூஹா இலைய, நான் பின்பற்றுவதெல்லாம், நான் என்னுடைய செயற்பாடுகள் வழிபடுவதெல்லாம் எனக்கு எதெல்லாம் வகையாக அறிவிக்கப்படுகின்றதோ அதனை அன்றி நான் செயற்படுவது கிடையாது, பின்பற்றுவது கிடையாது என்று அல்லாஹு தாலா மக்களிடத்திலே இந்த செய்திகளை சொல்லுமாறு ஏவுகின்ற அந்த அல் குர்ஆனிய வசனத்தை நாங்கள் இந்த செய்தியினூடாக பார்க்க முடியும். எனவே அல்லாஹுடைய தூதருக்கு கூட இந்த மறைவான அறிவு இல்லை என்பதை இந்த அல் குர்ஆனிய வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரம் கிடையாது, அல்லாஹ் கற்றுத்தந்ததை மாத்திரம் வேறு எதையுமே நாங்கள் அறிய மாட்டோம் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அல்லாஹ்விடத்திலே கூறிய அந்த செய்திகளையும் எங்களுக்கு அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. சூரா மாஇதாவுடைய 116வது வசனத்திலே அந்த செய்தி வருகின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தஅலமு மா ஃபீ நஃப்ஸி, இறைவா என்னுடைய உள்ளத்திலே என்ன இருக்கின்றது என்பதை நீ அறிவாய். வலா அலமு மா ஃபீ நஃப்ஸிக், உன்னுடைய உள்ளத்திலே எது இருக்கின்றது என்ற செய்தியை நான் அறிய மாட்டேன். இன்னக அந்த அல்லாமுல் குயூப், நீதான் மறைவானவற்றை அறியக்கூடிய ஒரே ஒரு ஆள் என்ற செய்தியினை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த செய்தியை வைத்து இமாம் அவர்கள் ஒரு அழகான ஒரு செய்தியை எங்களுக்கு கற்றுத் தருகின்றார்கள். இன்னைக்கு அல்லாஹு தாலாவின் மூலமாக அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள், நபிமார்களே தங்களுக்கு மறைவான அறிவு இல்லை என்பதை கூற இன்னைக்கு அவர்களை பின்பற்றுகின்ற நாங்கள் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுகின்றோம், நபிமார்களை ரசூல்மார்களை ஈமான் கொண்டிருக்கின்றோம். அவர்களே மூலதாரிகளே இதனை மறுக்க, எங்களுக்கு மறைவான அறிவு இல்லை என்று சொல்ல, அவர்களை பின்பற்றுபவர்கள் இன்னைக்கு தங்களுக்கு மறைவான அறிவு இருக்கின்றது என்று வாதிடுகின்றார்களே, இது எவ்வாறு சாத்தியம் என்பதை அழகான முறையில் இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். فكيف يدعي معرفة الغيب من يدعيه ممن يزعم أنه من أتباع الأنبياء والرسل. நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லாம் இவ்வாறு கூறியிருக்க, தங்களுக்கு மறைவான அறிவில்லை என்று கூறியிருக்க, ரசூல்மார்களையும் நபிமார்களையும் பின்பற்றுகின்றவர்கள் தங்களுக்கு மறைவான அறிவு இருக்கின்றது என்று கூறுகிறார்களே, இது எவ்வாறு சாத்தியம் என்பதாக ஆச்சரியமாக இமாம் அவர்கள் சொல்லுகின்ற அந்த அழகிய செய்தியினை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மரணித்தவர்களிடத்திலே உதவி தேடுவது, துஆ செய்வது, அவர்களிடத்திலே நேர்ச்சை வைப்பது, அவர்களிடத்திலே நோய்களுக்கான அந்த நிவாரணத்தை குணப்படுத்துமாறு அவர்களிடத்திலே வேண்டுவதெல்லாம் ஒரு மனிதனை ஷிர்கின்பால் இட்டு செல்லும், நாளை மறுமையிலே நரகத்தை கொண்டு சேர்க்கின்ற ஷிர்கிலே தள்ளும் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, மலக்குமார்கள் கூட, எந்த அளவுக்கு என்றால் மலக்குமார்கள் கூட தங்களுக்கு மறைவான அறிவு கிடையாது என்று அல்லாஹ்விடத்திலே சரணடைகின்ற செய்திகளை நாங்கள் அல் குர்ஆனிலே பார்க்க முடியுமாக இருக்கிறது. சூரா பக்ராவிலே 32வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், காலு, மலக்குமார்கள் சொல்லுகின்றார்கள், சுப்ஹானக லா இல்ம லனா, இறைவா நீ தூய்மையானவன், லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீ எங்களுக்கு எதனை கற்றுத்தந்தாயோ அதனை மாத்திரம்தான் நாங்கள் அறிவோம். இன்னக அந்தல் அலீமுல் ஹக்கீம், நீ தீர்க்கமான அறிவான ஒரு ஆள் என்ற செய்தியினை அல் குர்ஆன் எங்களுக்கு அழகான முறையிலே சொல்லி காட்டுகின்றது. எனவே மலக்குமார்கள் கூட தங்களுக்கு மறைவான அறிவு இல்லை என்பதை அழகான முறையிலே தங்களுடைய அந்த இயலாமையை ஏற்றுக்கொண்ட தருணங்களை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. அது மாத்திரம் கிடையாது, எந்த அளவுக்கு என்றால் ஜின்கள் கூட, அல்லாஹ் தஆலாவால் படைக்கப்பட்ட ஜின்கள் கூட அவர்களுக்கும் மறைவான அறிவு இல்லை என்பதை நாங்கள் சில வரலாறுகளிலே பார்க்க முடியுமாக இருக்கின்றது.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஜின்னை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அவர்கள் ஜின்களை வைத்து மிக பிரம்மாண்டமான வேலைகளை செய்தார்கள். கட்டிடங்களை, மிக உயர்ந்த கட்டிடங்களை, கோட்டைகளை, அரண்மனைகளை இந்த ஜின்களை வைத்து அமைத்து வந்தார்கள். அல்லாஹு தாலா இந்த ஜின்களுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்த செய்து கூட தெரியாமல் அவர்கள் வேலையை மும்முரமாக செய்தார்கள் என்ற செய்தியினை அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே அழகான முறையிலே விவரிக்கின்றான். சூரத்து சபவுடைய 14வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கின்றான், பலம்மா கதைனா அலைஹில் மூத்த மா தல்லஹும் அலா மூத்திஹி இல்லா தாப்பத்துல் அர்ல் தாக்குலு தாக்குலு மின் ஷாஅத்தஹு. அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான், நாங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணத்தை அவர்களுக்கு கொடுத்த பொழுது அவர்கள் மரணிக்கின்றார்கள். எவ்வாறு மரணிக்கின்றார்கள் என்றால், ஒரு தடியிலே சாய்ந்தவர்களாக அப்படியே உட்கார்ந்திருக்கின்றார்கள். அப்படியே உட்கார்ந்த வண்ணமே இருந்து அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். அவர் மரணித்த செய்தி தெரியாமல் ஜின்கள் எல்லாம் அப்படியே மும்முரமாக வேலை செய்கின்றார்கள். எப்பொழுது அவர்கள் அறிந்து கொள்கின்றார்கள் என்றால், அந்த தடியினை, சாய்ந்து கொண்டிருந்த தடியினை எவ்வளவு காலத்துக்கு பிறகு, எவ்வளவு நேரத்துக்கு பிறகு அந்த தடியினை கரையான் அரித்து, தரையிலே இருக்கின்ற அந்த பூச்சிப்புழுக்கள் அரித்து, அதற்கு பிறகுதான் அப்படியே சரிகின்றார்கள். ஹர்ர தபையனத்தில் ஜின்னோ, அது அந்த தடி சாய்ந்ததன் மூலமாக அவர்களும் விழுந்து விடுகின்றார்கள். அப்பொழுதுதான் ஜின்கள் அறிந்து கொள்கின்றார்கள் அவர் மரணித்து விட்டார் என்ற செய்தியினை அல்லாஹு தாலா தொடர்ச்சியாக சொல்லுகின்றான். அன்லவ் கானூ யஅலமூனல் கைப, அந்த ஜின்கள் இருக்கின்றார்களே, மறைவானவற்றை அறிந்திருந்தால் மா லபிசு ஃபில் அதாபில் முஹீன், அவர்கள் நொம்பலமான அந்த வேதனையிலே தொடர்ச்சியாக இருந்திருக்க மாட்டார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டளையிட்ட அந்த அரண்மனைகளை, கோட்டைகளை, பலமான அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். அந்த தடி விழுந்த பிறகுதான் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டார் என்று. அதற்கு பிறகுதான் அவர் மரணித்து விட்டார் என்ற செய்தியை அவர்கள் அறிந்து கொள்கின்றார்கள். எனவே இவர்களுக்கும் ஜின்களுக்கும் மறைவான அறிவு கிடையாது என்ற செய்தியினை அழகான முறையிலே அல்லாஹ் தாலா இந்த செய்தியிலே எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, நபிமார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மலக்குமார்கள், ரசூல்மார்கள், கடைசியாக ஜின்கள் வரைக்கும் யாருக்குமே மறைவான அறிவு கிடையாது. அல்லாஹ் தாலா எதனை கற்றுக் கொடுத்தானோ அதனை தவிர என்ற செய்தியினை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்களை பாழாக்குகின்ற, எங்களுடைய மார்க்கத்தை பாழாக்குகின்ற விடயத்திலே நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய அகீதாவை பாதிக்கின்ற விடயங்களிலே நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய சிந்தனைகளை சிதறடிக்கின்ற இப்படியான நாசகார விடயங்களிலிருந்து நாங்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். இப்படியான வழிகாடுகளிலிருந்து நானும் நீங்களும் பாதுகாத்து அல்லாஹ்விடத்திலே நல்ல சிந்தனையுள்ள, அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இந்த மறைவான அறிவு இருக்கின்றது என்ற அந்த சிந்தனையோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்துள்ள வேண்டும் என்று இமாம் அவர்கள் முதலாவது குத்துபாவினை நிறைவு செய்கின்றார்கள். இரண்டாவது குத்துபாவிலே தக்குவாவை கொண்டு அவர்கள் உபதேசம் செய்து மிக முக்கியமான அழகான ஒரு செய்தியை எங்களுக்கு உபதேசம் செய்து இரண்டாவது குத்துபாவை நிறைவு செய்கின்றார்கள். அந்த செய்திதான் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நாங்கள் அல்லாஹு தாலாவுடைய அந்த தந்த வாழ்வை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எமது வாழ்விலே எத்தனையோ சோதனைகளை நாங்கள் கடந்து செல்கின்றோம். எத்தனையோ நல்ல பல விடயங்களை நாங்கள் எதிர்கொள்கின்றோம். நாங்கள் பாராத அளவு சந்தோஷமான நிகழ்வுகளும் நடைபெறுகின்றது. எதிர்பாராத அளவு நாங்கள் கவலையான நிகழ்வுகளையும் அடைகின்றோம். இப்படியான நல்ல சந்தோஷமான நேரங்களிலே நாங்கள் எமது வாயிலிருந்து, எமது சிந்தனையிலிருந்து, இது என்னுடைய நல்ல சகுனமாக இருக்கின்றது, இது நல்ல ஒரு காலமாக இருக்கின்றது, எனக்கு நல்ல ஒரு கிரகம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற அந்த வார்த்தை பிரயோகத்தை நாங்கள் சில சந்தர்ப்பங்களிலே பாவித்து விடுகின்றோம். அல்லது கெட்ட நிகழ்வு நடந்து விட்டால், துக்கமான நிகழ்வு ஏற்பட்டு விட்டால், என்ன சகுனம் இது, கஷ்டமான சூழல் ஏற்பட்டு விட்டதே, என்ன காலம் இது என்று நாங்கள் எங்களுடைய வாயிலிருந்து தவறுதலாக சரியான முறையிலே அறிவின்மை காரணமாக அவ்வாறு பேசிவிடுகின்றோம். இது தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தை பிரயோகங்கள். இது எல்லாம் அல்லாஹுடைய கட்டளை என்று அந்த சந்தர்ப்பங்களில் பொறுமை காத்து அல்லாஹுக்கு சுகுர் செய்கின்ற, இஸ்திக்ஃபார் செய்கின்ற அந்த விடயங்களிலே நாங்கள் ஈடுபட்டு கொள்ள வேண்டும். சூரத்துல் ஆராஃபிலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், அலா அறிந்து கொள்ளுங்கள், லஹுல் ஹல்கு வல் அம்ரு, படைப்பினங்களும் ஏவல்களும் அல்லாஹுக்கே உரியன. அல்லாஹு தாலா தான்
அதனை திறன்பட செய்து கொண்டிருக்கின்றான் என்ற செய்தியினை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் என்பது ஒரு மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்கின்ற மிகப்பெரிய ஷிர்க்கிலே கொண்டு சேர்க்கும். எனவே அந்த விடயங்களிலிருந்து என்னையும் எமது குடும்பத்தாரையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியோடு இமாம் அவர்கள் பலஸ்தீனத்திலே இருக்கின்ற அந்த முஸ்லிம்களுக்காக துஆ பிரார்த்தனை செய்து ஒவ்வொரு முஸ்லிம்களும் தங்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த துஆ பிரார்த்தனையோடு அவர்களுடைய அந்த ஜுமா உரையினை முடித்துக் கொள்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மாத்திரம்தான் இந்த மறைவானவற்றை அறிவான், வேறு யாருக்கும் அந்த அறிவு கிடையாது என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி